சுட சுட சாஃப்டான ஜவ்வரிசி இட்லியும் கார சட்னியும் நைட் டின்னருக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஜவ்வரிசியில ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ஈஸியா உதவுது. அது மட்டும் இல்லாம கால்சியம் மெக்னீசியம் போட்டு நிறைய சத்துக்களும் இருக்குது. இப்ப இந்த ஜவ்வரிசி இட்லி செய்யறது ரொம்பவே ஈஸி. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்ட்டு. இப்ப இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். ஜவ்வரிசி இட்லி செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் இந்த ஜவ்வரிசி ஊறணும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பாருங்க ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி கைகளால் அழுத்தினாலுமே நல்லா உடஞ்சி வருது. இப்போ இந்த ஜவ்வரிசி எடுத்து தனியாக வச்சிடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே கடுகு சேர்த்துருங்க. கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துடுங்க. இப்ப இது கூடவே பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தா போதும், ரொம்ப வதங்கணும் இல்லை. இப்ப 1 கப் ஜவ்வரிசிக்கு நம்ம 2 கப் ரவையை சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்து விட்டுடுங்க. கலர் மாறக்கூடாது. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துடுங்க. 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்துல இது நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்ப இது கூடவே நான் கேரட் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நம்ம அதை கூட பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. மாவு கொஞ்சம் கட்டியா தான் இருக்கணும். இப்ப பாருங்க மாவு எல்லாம் கலந்து கொடுத்தாச்சு. இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா ரவை நல்லா ஊறி வரணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு கார சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. சீரகம் சேர்த்துடுங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5ல இருந்து 6 மிளகாய் சேர்த்துருக்குறேன். பூண்டு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது 3 ஐட்டம் தான். இது 3த்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடும். இது ஒரு முறை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு 70 வகையான சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இது நல்லா ஆற வச்சாச்சு. அதுக்குள்ள பாருங்க இந்த ரவையும் நல்லா ஊறி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு உப்பு சேர்த்துடுங்க. கொஞ்சமா சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சோடா மாவு நம்ம இட்லி ஊத்தும் போது தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இட்லி ஊற்றி வச்சிடலாம். இது ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். இட்லி நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ இந்த கார சட்னியை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சேர்த்துடுங்க. இந்த சுட சுட இட்லிக்கு இந்த கார சட்னி செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.